எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்த்தா மட்டும் ரொம்பவே மொக்கையா இருக்கு. அப்படியே போர் அடிக்குது. இன்னைக்கு ஒரு லோ ஸ்கோர் மேட்ச். சிஎஸ்கே இன்னைக்காச்சும் ஒரு இன்டென்டோட வேற லெவல்ல அடிச்சு ஆடுவாங்கன்னு பார்த்தா, ருத்ராஜ் சும்மாவே டெஸ்ட் ஆடுவாப்ல. சொல்லவா வேணும்? அவருக்கு ஏத்த மாரி ஸ்கோர் இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு வந்து மனசுல தோணுனதுன்னா, மும்பை இந்த மேட்ச் ஜெயிச்சுச்சு அப்படின்னா, சிஎஸ்கேவும் மும்பை வந்து ஒரே லெவல்ல இருப்பாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பே இருக்காது. சப்போஸ் இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னைய கேட்டா 2 பேருக்குமே இல்லாத மாரி தான் எனக்கு தோணுது. அடுத்து வர எல்லா போட்டியிலும் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 பாயிண்ட் வந்து கிடைக்கும். நீங்க அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்பவே வந்து 13 பாயிண்ட், 12 பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து துண்ட போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பத்தி உங்களுக்கு தெரியும். எப்படி இன்டென்ட்டோட விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். எப்படி சேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்தளவு சிஎஸ்கே ஃபேனா இருக்கட்டும், எம்ஐ ஃபேனா இருக்கட்டும், இந்த டைம் வந்து நம்ம பஞ்சாப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். போன டைம் வந்து ஆர்சிபி வந்து ஒரு மாரி பண்ணிட்டாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவ பஞ்சாப சப்போர்ட் பண்ணி மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு ஹிட்டரா நான் பார்த்திருக்கேன். தம்பி டெஸ்ட்ல வந்து பல மேட்சா இப்ப பார்த்துட்டு இருக்கேன். திலக் வர்மாவா இருக்கட்டும், சூரியகுமாரா இருக்கட்டும், என்னைக்கு வந்து அவங்க ஃபார்முக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, மும்பை வந்து வெளியில போயிருச்சு. இன்னைக்கு மேட்ச் நடந்த எம்ஐக்கு நடந்த சோகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம. இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சுட்டு ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னாரு அப்படின்னா, போன மேட்ச் 240க்கு மேல கிட்ட அடிச்சிருக்கோம். இந்த மேட்ச் சென்னை பிச்சு சேப்பாக்ல நாங்க அடிக்கிறோம். இன்னைக்கு வந்து சிஎஸ்கேவை முடிக்கிறோம். பிளே ஆஃப் போறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ட்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த சூரப்புலி நீங்க கட்டைய போடலாமா? உண்மையிலே பிச்சு ஸ்லோவா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இது பண்ணும். ஆனா ரியான் ரக்கீல்னால அடிக்க முடியுது, நமந்தீரால அடிக்க முடியுது. ஒரு சிக்ஸ் அடிக்க வந்து பாத்தீங்கன்னா திணறாப்ல மனுஷன். அவ மும்பையை பத்தி நான் தனியா வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். திங்கட்கிழமை மேட்ச்க்காக ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுவேன். அதுல வந்து தெளிவா நிறைய விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு மேட்ச் நடந்த விஷயத்த மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஓப்பனிங்லேயே வந்து ஒரு எட்ஜ் பட்டு வந்து பாத்தீங்கன்னா தலைவன் வில் ஜாக்ஸ் அவுட். இன்னைக்கு பிளேயிங் 11 பார்க்கும்போதே எனக்கு ஷாக்கு. 2 டீம் டைமே. போன மேட்ச் வந்து அகில் ஹுசேன் வந்து விக்கெட் எடுத்தாரு. அவரை டிராப் பண்ணிட்டு கார்த்திக் சர்மா உள்ள கொண்டு வராங்க. பிரசாந்த் வீர் வந்து ஆல்ரவுண்டரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கும் அவர் பண்ணுவாரு, பவுலிங்கும் அவர் பண்ணுவாரு. இன்னைக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோசை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அகில் ஹுசேனை எப்படா டிராப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு இதுக்கு ஃபர்ஸ்ட் தான் நீங்க பேட்டிங் பண்றீங்க. அப்போ வந்து இம்பாக்ட் சப்பா வந்து பாத்தீங்கன்னா தலைவனை கூட கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்துட்டு செகண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா வந்து பேட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இல்ல வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட வந்து இம்பாக்ட் சப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஐடியா தெரியாத பசங்களா இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் அந்த சூரப்புலி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாரா, ஓப்பனிங்ல வந்து வில் ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் வந்து தட்டி தூக்கிட்டாப்ல, கேட்ச் ஆகிட்டு போயிட்டாப்ல. தூக்கி அடிக்கிறாரு பார்த்தா கேட்ச். அப்புறமே நமந்தீரை வந்து ஒன் டவுன் இறக்குறாங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ 2-3 மேட்சா தான் அவங்க பண்றாங்க. திலக் வர்மாவும் சூரியகுமாரும் ஃபெயில் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோலாம் மும்பை இந்தியன்ஸ் அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே சொன்னோம், நமந்தீரை தான் நீங்க இறக்கணும். ஒன் டவுன்லாம் இங்க சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இன்னைக்குமே இவங்களோட பிளேயிங் லெவனை பார்த்தோம் அப்படின்னா, கேசவ் மகராஜ் எதுக்கு உட்கார வைக்கிறீங்கன்னு தெரியல. ரோஹித் சர்மா இன்னமுமே ஃபிட் ஆகலையா? அங்கிட்டு தலை என்ன கெதினே தெரியல. கேட்டா வண்டியில அவர் வரல, அவன் விளையாடல அப்படின்ட்டாங்க. இன்னும் எப்பதான் ஃபிட் ஆவார்னு தெரியல. நேத்து இன்னைக்கு காலையில கூட நான் வீடியோஸ் பார்த்தேன். தலை இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி வீடியோ இருந்துச்சு. மும்பை பேஜ்ல பார்த்தா ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ற மாதிரி வீடியோ இருந்துச்சு. ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் 3 பேர் நின்று ஒவ்வொரு இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கப் அடிச்சாங்க. அதை வச்சு போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. 3 பேருமே இன்னைக்கு வந்து செம்மையா இன்டென்டோட இருக்க போல. ஒரு சப்போஸ் இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேவோ எம்ஏ இப்ப சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. சப்போஸ் வந்து இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மாவோ தோனி அவர்களோ இருந்திருந்தாங்க அப்படின்னா மேட்ச் இன்னும் ஹைப்ல இருந்திருக்கும். பார்க்க வேற மாதிரி இருக்கும். உண்மையிலே எல் கிளாசிக்கோ மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மேட்சை நான் சொல்ல மாட்டேன். இந்த டைம் இவங்க இருக்க ஃபார்முக்கு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா பாருங்க, உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கும். அவங்க ஃபிட்டா என்ன நிலைமைன்னே சத்தியமா தெரியல. நானும் ப்ரெடிக்ஷன் எல்லாம் அவங்க வருவாங்க எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லிடுவேன். கடைசி வரைக்கும் என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா
எல்லாம் நீங்க வந்து கேட்கறது நீ தலா வருவாரா, ரோஹித் சர்மா வருவாரான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது என்ன நிலவரம்னு தெரியல. அஃபிஷியலான அப்டேட் இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ரியான் டிக்லர்னு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா விளையாண்டு இன்டென்ட்டோட போன மேட்ச் 100 அடிச்சிருந்தாரு. அப்பயும் தோத்து போனாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 37 ரன்கள் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து செம்மையாவே வந்து விளையாண்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு அவர் விளையாண்டாலுமே பவர் பிளேல 57 ரன் பக்கம் வந்து மும்பை அடிச்சிருந்தாங்க. செம்ம இன்டென்டோட விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிட்ச் அவ்வளோ ஸ்லோவா இருந்தாலுமே இன்டென்டோட 2 பேருமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 57 ரன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நமந்தீருமே அடிச்சிருந்தாரு அவரோட பங்குக்கு. அப்புறம் அவரோட விக்கெட்டுமே போகுது. அவர் சூரியகுமார் யாதவ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. வந்தோடனே 4 அடிச்சாரு, 6 அடிச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காணா போயிட்டாரு. திலக் வர்மா எப்போதும் ஒரு 8 பால் பார்த்து கட்டையை போடுவாரு. இல்ல ஒரு 10 பால் சாப்பிடுவாரு. அப்புறம் அவர் பாட்டு போயிருவாரு. அவர் நம்ம வேர்ல்டு கப்ல இருந்து தலைவனை சொல்லிட்டு இருக்கோம். இந்தியன் டீம்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வாங்க. நிறைய யங்ஸ்டர் இருக்காங்க. தேவெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமேட்டு இந்த இந்த சீசன்ல இருந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது தனி வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு சைடு 2 4 தான் தலைவன் அடிச்சான். உருட்டுறான் பாத்துங்க. 18 பாலு சாரி 18 ரன் தான். 23 பாலு போட்டு டெஸ்ட் எல்லாம் தோத்துருவாப்ல. தலையை விட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவரால் விளையாடவே முடியல. கட்டையை போட்டுக்கிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கும் எதுக்கு ராபின் மின்ஸுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அதுக்குள்ள வேற யாரையும் கொண்டு வந்திருக்கலாம். சரி மேபி அவங்கள்ட்ட ஆள் கிடையாது. அவரை தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அவர் 4 அடிச்சாரு. அவர் பார்த்தீங்கன்னா போல்டு கிழிச்சுக்கிற பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் வந்து போல்டை பிச்சு எடுத்துட்டாப்ல. ஒரு சைடு எல்லா விக்கெட்டுகளுமே போனாலும் ஒரு 150 வரத்துக்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எனக்கு பார்க்கறது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு சைடு சிஎஸ்கே நல்லா பவுலிங் போடுறாங்கன்னு தோணுதா, இல்ல வந்து இவங்க கேவலமா விளையாடுறாங்கன்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்க போர் அடிக்குது. ஒரு சைடு இவங்க நல்லா விளையாடுற மாதிரி பவுலிங் வந்து நல்லா போடுற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ட்டே இல்லாம அப்படி ஒரு மொக்கையான ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓரளவு பார்க்கும்போது 20 ஓவர்கள் முடியல 7 விக்கெட் போயிடுச்சு. 159ன்ற டார்கெட்டுக்கு வருது. 160ன்ற டார்கெட் வருது. 159 தான் பார்த்தீங்கன்னா அவங்களால அடிக்க முடிஞ்சுச்சு. அதனால வந்து இது ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஒரு 12 ஓவர்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா எகுரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஆனா சிஎஸ்கே அதை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாங்க. 20 ஓவர் நாங்க கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஓவர்கிட்டே பார்த்தீங்கன்னா பூம்ரா ஓவர்ல கேட்ச் போகுது சஞ்சு சாம்சனுக்கு. அதுல என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து எப்பெல்லாம் வந்து பவர் பிளேலே அவுட் ஆகுறாரோ அப்ப சிஎஸ்கே தோத்துருது. தலைவன் பவர் பிளேலே அவுட்டு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எதுவும் இவங்களே கேவலமா ஆடி வச்சிருக்காங்க. லோ ஸ்கோரு அதையும் டிஃபெண்ட் பண்ணாம தோத்தாங்கன்னா 2 பேருக்கும் உனக்கு எனக்கு 10வது இடத்துக்கு தான் போட்டி. 9 நீ இருந்துக்க 10 இருந்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப போவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னைக்கு ஒரு சிஎஸ்கே தோத்துருந்தா இன்னும் ஒரு காமெடியா இருந்திருக்கும். இதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாம பார்த்தீங்கன்னா இதை அடிக்க முடியாம சேஸ் பண்ண முடியாம தோத்துருது அப்படின்ற ஒரு இதா இருக்கும். கண்டிப்பா இவங்களும் வெளில போயிருப்பாங்க, அவங்களும் வெளில போயிருப்பாங்க. இப்பயே ஒண்ணு இல்ல 2 பேர் வெளில போறது வந்து உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க நினைக்கலாம் சிஎஸ்கே பத்தி நெகட்டிவா என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. இந்த சீசனோட எண்ட்ல பார்க்கும்போது நான் சொன்னது அவன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டான், நம்ம தான்டா ஹோப் கொடுத்தோம். தயவு செஞ்சு ஹோப் வைக்காதீங்கன்னு சொல்றேன். என்ன நடக்குதோ பிளே ஆஃப் போகட்டும். மும்பையோ சிஎஸ்கேயோ ஹோப் இருந்தா போட்டும், பிரச்சனையே இல்லை, நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா ஹோப் வைக்காதீங்க. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். ஓலா பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சா அங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. ட்ரெண்ட் போல்டன் எத்தனை வருஷத்துக்கு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க, பவர் பிளேல அவர் விக்கெட் எடுப்பாரு, அவர் ஓஜிஸ் பேக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவரால் விக்கெட்டும் எடுக்க முடியல, அவர் ஃபார்ம் போயிருச்சு, நியூசிலாந்து டீமும் அவரை வந்து கழட்டி விட்டுருச்சு. அப்படி இருந்து எந்தெல்லாம் நம்பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் 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 அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. போன சீசன் இதை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நிறைய களைச்சு போட்டு நிறைய வந்து மாற்றங்களை ஏற்படி பிளே ஆஃப் வந்து செகண்ட் குவாலிஃபயருக்கு போனாங்க. நல்லா இருந்துச்சு. போன டைம் சிஎஸ்கே ஒன்று பண்ணாங்க. நான் கடைசி வரைக்கும் இவனை நான் தீபக் கூடாவையும் ராகுல் திரிபாத்தியும் விட மாட்டேன்னு விட்டு கடைசி வரைக்கும் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்த டைம் எதுவும் மும்பை பண்ணுதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா நேரமும் ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு 30 வயசு 33 வயசுக்கு மேல ஆச்சு ரகு சர்மா அவர்கள். அவர் நல்லா பண்ணுவாரு, நல்ல ஸ்பின் போடுவாரு. இன்னைக்கு நான் பார்க்கும்போது செம்மையா பண்ணாரு. ராமகிருஷ்ணா கோஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல நாளா சொல்லிட்டு இருந்தோம் அவர் டீம்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த 15வது ஓவர் பாருங்க, அவ்வளோ சூப்பரா போட்டாரு. ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணா எப்படி இருக்குமோ அதை விட சூப்பரா வந்து ராமகிருஷ்ணா கோஷ் பண்ணாரு. கண்டிப்பா அவர் வந்து அடுத்தடுத்த மேட்ச் வந்து நீங்க நம்பி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து பண்ணுவாரு. அதுல இருந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் சொன்னேன் இல்ல,
சும்மாவே 49 பாலுக்கு 50 அடிச்சு வந்து ருத்ராஜ் வந்து செம்மையா பண்ணிட்டு போயிருவாரு. இன்னைக்கு அவருக்கு ஏத்த மாதிரி டார்கெட் வேற இருக்கு. தலையும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சைடு உருவில் பட்டேல் வந்து இன்டென்டோட விளையாண்டுட்டு இருந்தாரு. 2 6 2 4ஓட 24 அடிச்சாரு. பாத்தீங்கன்னா அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அல்லா ஹசன் ஆஃபர் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. அவர் பவர் பிளேலே கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹர்திக் பாண்டியா ஓவர் கொடுக்க தெரியல. அது நம்மளுக்கு நம்ம சொல்லி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வீணா போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இருந்தாலும் ரோஹித் சர்மா லெஜண்ட் தான். தலைவனை நம்பி வந்து பாத்தீங்கன்னா கப் அடிச்சிட்டான். அடுத்த வருஷம் ஃபைனல் கூப்பிட்டு வந்துட்டான். தோனி கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டான்டா, அவனை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அவரை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா போட்டாங்க. போன வருஷம் மட்டும்தான் எது பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஃபைனல் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாரு. இந்த டைம் அது கூட இருக்காது போல இருக்கு. ரொம்ப ஒரு இக்கட்டான கேவலமான ஒரு சூழ்நிலையில வந்து தோக்கும். நானே ஒரு மும்பை ஃபேன், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இப்படி சொல்றதுக்கு. நம்ம டீம் பாக்குறதுக்கு மேட்ச் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. தலைவர் சைடு ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்களை அடிச்சாதான்டா நான் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 6 5 4 48 பால் கிட்டத்தட்ட 50 பால் விளையாண்டு 67. ஏன்னா அது அவ்வளவு பெரிய இதே இல்லை, நின்று விளையாண்டா போதுன்றதுனால அவர் விளையாண்டாரு. ஒரு சைடு கார்த்திக் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வந்து இறக்குனாங்க. தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு 54 ரன் சூப்பரா அவர் வந்து செம்மையா விளையாண்டாரு. யங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 6 4 4ஓட கடைசி இது வரைக்கும் கொண்டு போகாம ஓரளவு பாத்தீங்கன்னா ஒரு 18 ஓவரோட முடிச்சிட்டாங்க. இதே வந்து பஞ்சாப் இந்த சேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவன் 6 ஓவர்ல முடிச்சிருவான். அதே வந்து ராஜஸ்தான் கொடுத்துருந்தான்னு வச்சுக்க பவர் பிளேக்குள்ளே முடிச்சிருவான். 4 ஓவருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 80 கிட்ட கொண்டு போயிடுவான். அவன் சூரிய வஞ்சியா நான் தூங்கணும், எனக்கு 10 மணிக்கெல்லாம் தூங்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஆனா சென்னையை பொறுத்தளவு 18வது ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இழுத்துக்கோ பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருந்துச்சு. இப்போ வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்போ வந்து சிஎஸ்கே பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சதுனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து ஓரளவு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காங்க, டீசென்டாவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6வது இடத்துல இருக்காங்க. 10 பாயிண்ட் 8 பாயிண்டோட இருக்காங்க. 9 போட்டிகள் போட்டு 4 போட்டிகள் ஜெயிச்சு 5 போட்டி தோத்துருக்காங்க. அடுத்து வர 5 போட்டி ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 பாயிண்ட்கள் வரும். அந்த 5 போட்டியும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 போட்டி ஜெயிச்சா கூட மேபி சான்சஸ் இருக்கு. மும்பையை அப்படியே கட் பண்ணி எடுத்து போனோம் அப்படின்னா மும்பை வந்து 9 போட்டிகள் போட்டு 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 4 பாயிண்ட்ல இருக்காங்க, 7 போட்டி தோத்துட்டாங்க. அடுத்து வர எல்லா போட்டிகளுமே ஜெயிச்சாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புங்கிறதே கிடையாது. எல்லா போட்டியும் அடுத்த 5 போட்டியும் ஜெயிச்சா கூட 14 பாயிண்ட் தான் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்பவே 13 பாயிண்ட்களோட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் இருக்காங்க. ஒஸ்டா ஏதாச்சும் ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணா கூட 16 பாயிண்ட் எடுத்துருவாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். அதனால மும்பையை பொறுத்தவரை நான் போன மேட்சே சொல்லிட்டேன், அடுத்து வர எல்லா மேட்சையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. போன மேட்ச் ஜெயிச்சிருந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா சாலிடா சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் கிட்ட அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப சிஎஸ்கே இருக்க நிலைமையில அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்பயே நான் சொல்றேன், சிஎஸ்கேக்கு ஒரு கால் தான் வாய்ப்புகள் இருக்கு, மற்றபடி சான்சஸ் என்பது குறைவா தான் இருக்கு. அடுத்த 1-2 போட்டிகள் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டீம் பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பார்க்கும்போது மேபி ட்ரை பண்ணுவாங்க. 1-2 போட்டி யாரும் அடிச்சாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவங்களும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் மும்பையை நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க, என்ன மாத்தி இருந்தா இந்த சீசன் வந்து அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கும்? அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.